வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 75. வணக்கம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்பதை அன்பு எனும் பண்பின் வழியே விளக்கும் வள்ளுவ பேராசானின் 75வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள் அடைந்த சிறப்பு மேன்மை என்னவென்றால், அவர்கள் அன்பு செலுத்தி அதன்படி வாழ பழகிய வாழ்க்கை நெறியே ஆகும் என்கிறார் வள்ளுவர். ஒருவன் பொருளால் புகழால் இன்பம் அடைவதில்லை. அவன் அன்பின் வழியில் வாழ்ந்து மற்றவர்களுடன் இணக்கமாக செயல்படுவதன் மூலமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அதற்கேற்ற சிறப்பையும் பெறுகிறான். உலகில் உள்ளவர்கள் அனைவரும் பெற விரும்பும் உன்னதமான இன்பம் என்பது அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலமே அடைய முடியும் என்பதை இக்குறள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.